ஒசூரில் புத்தாண்டில் நாடு நலம்பெற விவசாயம் செழிக்க வேண்டி கடலைக்காய் திருவிழா ஆஞ்சநேயர் மீது கடலைக்காய் எறிந்து பக்தர்கள் நூதன வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் புத்தாண்டையொட்டி நாடு நலம்பெற வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் பாரம்பரிய முறைப்படி கடலைக்காய் திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஆஞ்சநேயர் சுவாமி மீது கடலைக்காயை எறிந்து நூதன வழிபாட்டை மேற்கொண்டனர். ஒசூர் ராஜகணபதி நகரில் உள்ள ஸ்ரீராஜகணபதி வரசித்தி ஆஞ்சநேயர் கோவிலில் இன்று 66ஆம் ஆண்டு கடலைக்காய் திருவிழா நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு அன்று இந்த கோவிலில் கடலைக்காய் திருவிழா நடைபெறும். அதைப்போல இன்று நடைபெற்ற விழாவில் ஆஞ்சநேயருக்கு காலை முதலே சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் கடலைக்காய்க்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் கடலைக்காயை ஆஞ்சநேயர் பிரகாரத்தின் மீதும் ஆஞ்சநேயர் சாமியின் மீது எறிந்து வழிபாடு நடத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். புத்தாண்டு பிறக்கும் போது ஆஞ்சநேயரின் மனம் குளிரும் வகையில் கடலைக்காயை அவர் மீது எறிந்து வழிபட்டால் நாடு செழிக்கும், விவசாயம் செழிக்கும் என்பது நம்பிக்கை. பாரம்பரியமாக நடத்தப்பட்ட இந்த திருவிழா தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. ஓசூர் மாநகரில் ராஜகணபதி நகரில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் கடலைக்காய் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த விழா இன்றைக்கு 66வது ஆண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவுடைய நோக்கம் விவசாயம் பெருகவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாகவும் வாழதான் இந்த விழா எடுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்கள் விளைவிக்கின்ற அந்த பொருட்களை இறைவனுக்கு நன்றி கடனாக செலுத்துகின்ற விழா. இந்த விழாவில் கடலைக்காய் தான் பிரதானமாக பிரசாதமாக வழங்கப்படுகிறது. கடவுளுக்கு படைக்கப்பட்ட அந்த கடலைக்காயை இங்கே பொது வருகின்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கடலைக்காய் திருவிழாவோடு சேர்ந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். புத்தாண்டில் மட்டுமே இந்த விழா இங்கே சிறப்பாக செய்யப்படுகிறது. நோக்கம் வருகின்ற வருடம் அனைவருக்கும் சிறப்பாக அமையவும், விவசாயம் பெருகவும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கவும் இந்த விழா எடுக்கப்பட்டு வருகிறது.